சோனி, அதான் நல்லாயிட்டாங்கல்லடி, அப்புறம் ஏன் சோகமா இருக்க? சத்யா, மாமா இப்ப நல்லா எழுந்து பேசுறாங்க. பேசிட்டு நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க சத்யா. அதனால அருண் கோவப்பட்டு அவங்க அண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு வேக வேகமா என்னை விட்டுட்டு கிளம்பி போறாரு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்ல, கேட்கவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு ஷீலாவா நானான்னு பாத்துறேன், எங்க அப்பாவை கொல்ல பாக்குறதுக்கு இந்த ஷீலா ஐடியா பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போறாரு. என்ன பண்ண போறாரு சத்யா தெரியலப்ல. அதான் பயமாவே இருக்கு. நானும் எவ்வளவுதான் சொல்றது. லூசாப்லடி, ஷீலாக்கா என்ன பண்ணாவளா? சத்யா, ஷீலாக்கா தான் மெயினான ஆளு. தண்ணி கேட்டு தண்ணி தவிச்ச வாயின்னு தண்ணி கேட்டு கத்திருக்காருப்ல. இவங்க என்னன்னு கூட கண்டுக்கலையாம்ல. அம்மாடி, அப்படி பண்ணிருக்காவ. பாவம், மாமாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையா. திடீர்னு மயங்கி விழுந்துட்டாவலாம். இது எப்ப தண்ணி கொண்டு வந்துச்சுன்னு தெரியல. தண்ணி கொடுக்காதான் இப்ப பிரச்சனை. இப்போ அதனாலதான் மாமாக்கு ரொம்ப அப்படி ஆயிட்டோ என்னமோ தெரியல. ஆனா நான் நினைக்கிறேன், நான் கண்டிப்பா ஷீலா அதெல்லாம் பண்ணும்ல. அப்படிப்பட்ட ஆள் தானே அது, பொல்லாது. நான் கண்டிப்பா பண்ணும் அது. அப்போ அவங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் ஷீலாக்கான்னு சொல்றியா நீயும்? ஆமா சத்யா, அவங்க தான், வேற யாருமே கிடையாது. இப்படி ஆனது காரணம் அந்த அக்கா தான். என்னப்ல உளர்ற? நிஜமா தான் சொல்றேன், நான் ஏன் உளறேன்? சரி, நீ அருணை சொல்லிருக்கலாம்ல விடாம. எங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே இல்லை. என்ன பண்ண சொல்ற? போனா போட்டு போ, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அத்தைகிட்ட சொன்னேன், அர்ஜுன் தம்பி இப்போ தாண்டி வந்துச்சு, அர்ஜுன் தம்பியை வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அர்ஜுன் தம்பி போனால் அருணை பார்த்துக்கும், அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக விடாது அப்படின்னு சொன்னாங்க. மாமா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்போ பெரிய பிரச்சனை எதுவும் வராது, பயப்படாத. அதான் மாமா போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் கொஞ்சம் தைரியமா இருக்கு. ஏண்டா தம்பி அலறானா? இல்ல. அப்புறம் என்ன, ஏன் கூப்பிட்ட? இனியாவும் இவளையாவும் தொட்டில பிடிச்சு ஆட்டாட்டுன்னு ஆட்டுறாங்க. கூப்பிடுறதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. நானும் இனியா ஆட்டாத இதுலயே ஆட்டாதன்னு அவளை பிடிச்சு இழுக்கிறேன்க்கா. ஆனா வரவே மாட்டேதுங்க. தம்பியை போட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டுதுங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். எப்படியும் அந்த பிள்ளையை எழுப்ப போதுக போல. சத்யாக்கா போய் அதுகளை அடி. நானும் அடிச்சேன். என்ன, நீயும் அடிச்சியா? ஆமா, உன் பிள்ளைங்க சொல்றதை கேட்கல, அதான் அடிச்சேன். ஆமா, 2 அடி போட்டேன். என்னடா குட்டி தம்பி, பாவம் இல்லையா? யாரு அதுங்களா? போங்க போங்கன்னு விரட்டி போகவே மாட்டேங்குதுங்க. அப்புறம் அடிக்காம என்ன பண்ண சொல்றது? பாவம், அவனே அழுதுட்டே இருக்கான். அவனை அப்புறம் தூங்கணும்ல, அதுக்காக பாப்பா 2 பேரும் அடிக்கலாமாடா? சரி சரி அக்கா வரேன், நீ போய் பாத்துக்க. சோனி, தயவு செஞ்சு போடி. இவன் போய் பாத்துக்கிறேங்க பேர்ல என் பிள்ளையில போட்டு நொறுக்கிடுவேன் போல. இல்லே, அடிச்சே போட்டுருவேன் பாப்பா யாரையும் அடிச்சீங்கன்னா. அப்ப கூப்பிடாதீங்களா? அவனெல்லாம் அடிக்குதுடா. அவளுக்கு ஆட்றேன்னு விளையாடுவாளுகடா, அடிக்கலாம் மாட்டாளுக. அப்ப தூங்க விடாம எதுக்கு ஆட்டணும்? டேய், அதுகளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, சின்ன குழந்தைங்கடா. அப்ப வாய் மட்டும் பேசுதுங்கல்ல. என்னடா இப்படி பேசுறான் பாருடி இவன். அடி வாங்கிருவா, அம்மா வந்து சொல்லுவேன் பாரு. சொன்னா சொல்லிக்க பாரு, திருப்பி ஆட்டிட்டு இருந்துச்சுன்னா அடிக்கதான் செய்யும். சத்யா, நிஜமாவே இவன் அடிப்பாம்ல, நான் போறவா? சரி வா, அங்க போயிட்டு பார்த்துட்டே பேசலாம். எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு. அங்க எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுமோ என்னமோன்ட்டு. ஒன்னும் ஆகாது, அர்ஜுன் மாமா போயிருக்காங்கல்ல, பாத்துப்பாங்க வீடு. ஆமா, ஒரு பக்கம் அந்த தைரியமும் இருக்கு. இருந்தாலும் அருண் ஏதாவது பேசி விட்டாங்கன்னா இது வேற பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிரும் அந்த ஷீலா. ஏதோ உங்க மாமா பிழைச்சிட்டாங்கல்ல, வீடு. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். என்னதான் பெரிய பிரச்சனை உண்டாக்குது. ஐயோ, இவன் வேற வரண்டா. பாவல போவோம். சரி வா. ஏய் ஷீலா, ஷீலா எங்க இருக்க? வா வான்றல. ஏய், யார் என்ன பத்தி ஷீலான்னு கூப்பிட்டது? என் குரல் உனக்கு தெரியாதா? நான் தான் கூப்பிட்டேன் உன்னை. ஏய், வாய் அடக்கி பேசு, வாய் இருக்காது, மரியாதை கொடுத்து பேசு. என்ன அன்னைக்கு மறு வார்த்தை சொல்ல மாட்டா, எனக்கு ஷீலா ஷீலான்னு வாய்க்கு வாய் கூப்பிட்டு தெரியுதா? என்னடா உனக்கு பிரச்சனை போ? அதுவா, சொல்றேன் இரு. எங்க அப்பா எப்படா சாவாருன்னு நினைச்சீல்ல, அது நடக்காது. என்ன, உங்க அப்பா எப்ப சாவாருன்னு நான் நினைச்சடா? ஆமா, எங்க அப்பா இப்ப சூப்பரா எழுந்து உட்கார்ந்துருக்காரு தெரியுமா? எப்ப அருண் மாமா நல்லா இருக்காங்களா? பாப்பா, உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது. நடிக்காத, தயவு செஞ்சு நடிக்காத. நீ நடிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், என் அப்பா அப்படி காரணம் ஆனதுக்கு காரணம் நீ தான்னு. அருண், தேவையில்லாம பேசிட்டு இருக்கா பாத்துக்கோ. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்க பாத்துக்கோ. உன் அண்ணனுக்கு போன் மட்டும் வர சொல்லவா? என் அண்ணனை வர சொல்லு, உன் அப்பா வர சொல்லு, உன் அண்ணனை வர சொல்லு, உன் அம்மா வர சொல்லு, யாரை வேணாலும் வர சொல்லு, போலீஸே வர சொல்லு. இதுக்கெல்லாம் பயப்பட போறது இந்த அருண் கிடையாது இப்போதைக்கு. டேய், என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? தேவையில்லாம வந்து என்கிட்ட வம்பிழுத்திட்டு இருக்க. உங்க அப்பா நல்லா இருந்தா வச்சுக்கோ. இப்ப ஏன்டா என்னையும் வந்து வம்பிழுத்திட்டு இருக்க நீ? என் அப்பா அப்படி ஆனதுக்கு காரணம் நீ தானே. என்ன ரீசன்னு சொல்லு, அவரை ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லு. உன் அப்பாக்கு பிரஷர் சுகர்லாம் நிறைய இருக்குடா, அதனால அப்படி ஆயிருப்பாரு. அவர் அப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்
வந்து நிக்கிறா. உனக்கு இது ஓவரா தெரியல? எனக்கு எனக்கு இது ஓவரா தெரியல. இங்க பாரு, உனக்கு இன்ன வரைக்கும் நான் மரியாதை கொடுத்து பேசுறேன். ஏன்னா என் அண்ணனை நீ கல்யாணம் பண்ணியிருக்க. இருடா, உன் அண்ணனுக்கு முதல்ல ஃபோன் போட்டு வர சொல்றேன் நானு. நீ பேசுற விதமே சரியில்லை. உன் அண்ணன் இல்லாத நேரமா பார்த்து என்ன உங்களுக்கு வந்துட்டியா? பண்ணு பண்ணு பண்ணு, யார்கிட்ட வேணாலும் சொல்லு. இதுக்கெல்லாம் பயப்பட போறவன் தான் அருண் கிடையாது. ஃபோன் பண்ணி வர சொல்லு, அவனையும் வர சொல்லு. அவன் முன்னாடியே நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ஹலோ ஹலோ. என்ன ஷீலா, சும்மா நோயினேன்னு ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பியா? என்ன பிரச்சனை உனக்கு? அப்புறம் ஷீலா, சொல்ல மறந்துட்டேன். அப்பா நல்லாயிட்டாராம், சூப்பரா பேசுறாராம். அம்மாக்கு இப்பதான் கால் பண்ணி கேட்டேன். நல்லா பேசுறாருடா, தெளிவாயிட்டாருடான்னு சொல்லுது அம்மா. ஹாப்பி தானே இப்போ? அதை விடுங்க. ஏய், என்ன அதை விடுங்கன்றா? என்னாச்சு இப்போ உனக்கு? எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், அதை விடுங்கன்றா? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு இப்பமே சீக்கிரம் வீட்டுக்கு நீங்க வரணும். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. விளையாடுறியா? ஆபீஸ் முடிய இன்னும் 2 hours இருக்கு. இப்போ வீட்டுக்கு வான்றா? ஏன், எதுக்கு? ஆள் இல்லாத நேரமா பார்த்து உங்க தம்பி தேவையில்லாம வந்து என்ன வம்பிழுத்துட்டு இருக்கான். மரியாதையே கொடுக்க மாட்டான். ஷீலா ஷீலான் வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட அண்ணிங்கிற மரியாதை அவனுக்கு கிடையாது. என்ன ஏதுன்னு வந்து இப்பவே நீங்க கேட்டாகணும். எனக்கு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாத சொல்லிட்டேன். இப்பவே நீங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும். கூப்பிடு கூப்பிடு, யார வேணாலும் நீ கூப்பிட்டுக்கோ. வரட்டும், எல்லாரும் வரட்டும். கேட்டுச்சா கேட்டுச்சா? யார வேணாலும் கூப்பிடான். ஏங்க, போன அருண்கிட்ட கொடு. அருண்கிட்ட நான் பேசுறேன். ஏன், அவனுக்கு என்ன இப்போ? உன்கிட்ட வந்து ஒம்பிழுத்துட்டு இருக்கான், சும்மா இருக்க மாட்டானா? இந்த அப்படி போன உன் அண்ணன் பேசுறாராம். போன்லாம் வாங்க முடியாது, நேர்ல அவனை வர சொல்லு. கேட்டீங்களா கேட்டீங்களா? நேர்ல அவனை வர சொல்லலாம். எப்படி மரியாதைன்னு கேட்டுக்கோங்க. என்ன இப்படி நடந்துக்கிறான் அவன்? அவனை வர சொல்லா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறான். வை, இப்பவே வரேன். சீக்கிரம் வாங்க. அருணுக்கு என்ன கொழுப்பு? அவளை போயிட்டு ஷீலா ஷீலான்னு கூப்பிடுறான். என்ன அவங்கிறான் இவங்கிறான்? இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? உடனே கிளம்பலாம். லீவ் போட்டு சொல்லிட்டு போக வேண்டியதான். 2 hours தானே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஷீலா மட்டும்தான் வீட்டில் இருந்தா. ஷோ கடவுளே, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போலாம். என்ன சொல்லிட்டியா? வரேன்னு சொன்னானா? என்ன நீ எனக்கும் மரியாதை கொடுக்க மாட்டற? உன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு தெரியவா? உன் அண்ணனுக்கும் மரியாதை இல்ல. இன்னைக்கு உனக்கு என்னடா ஆச்சு? நீ முதல்ல மரியாதை கொடுத்து பேசு. என்ன டான்றா? நீ எப்படி பேசும்போது நான் சொல்றதுல தப்பே இல்ல. உங்க அப்பா எழுந்துட்டாரு, பேசிட்டாருன்னா சந்தோஷமா நீ இரு. என்ன எதுக்கு கூப்பிட்டு வளர்த்துட்டு இருக்க? நல்ல விஷயம் தானே. அவர் அப்படி காணதுக்கு காரணம் நீதானாமே. அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவரே வாயை திறந்து நான் அப்படி ஆனதுக்கு காரணம் ஷீலா தான்ப்பான்னு அவரே வாயை திறந்து எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ? சொல்லு இப்போ. டேய், என்ன பண்ணேன் நான்? அவரை என்ன சொன்னாரு? டேய் மச்சான் அர்ஜுன், நீ எப்படிங்க? ஹாஸ்பிட்டல் போனேன்டா. அம்மா சொன்னாங்க இது மாதிரி ரொம்ப கோவமா போறான் பாருன்னு, வீட்டுக்கு உடனே கிளம்பி போப்பா. அங்க ஷீலாட்ட ஏதோ வம்பளுக்கு போறான் போல, என்ன பிரச்சனை ஆக போகுது தெரியல, போப்பா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டாங்கடா. அதான் வேகமா வந்தேன். என்ன அன்னிக்கிட்ட போயிட்டு என்னடா விட்றா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு விட்றா. நீ பேசாம இருடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க தான் எல்லாருக்குமே காரணம்டா. எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான். அண்ணன் வரட்டும் மச்சான், எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட பேசிக்கலாம். விட்றா. டேய் நீ வேறடா, சும்மா இருறா. நான் இருக்க கோவத்துல. அண்ணன் வரட்டும், அவன் வரட்டும்டா. அவன் வந்ததுக்கு அப்புறமே நான் எல்லாமே சொல்லிக்கிறேன். அவனுக்கும் தெரியணும்ல. இங்க பாரு அர்ஜுன் தம்பி, நீ ஏன் பாருப்பா. என்ன அவனை கூப்பிட்டு இருக்க? அண்ணி விடுங்க, பாத்துக்கலாம். அவன் பேசுறான், நீங்க கோச்சுக்காதீங்க. நீங்க போங்க உள்ள, நான் பேசிக்கிறேன். இல்ல அர்ஜுன் தம்பி, இந்த பையன் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. வந்தது வந்து ஷீலா ஷீலான்னு கூப்பிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சு அப்படி? அவ அப்பா அப்படி எழுந்து என்ன சொன்னாரு? அதை முதல்ல சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம அவன் இஷ்டத்துக்கு பேசுறான், திட்டுறான். என்ன ஏது தம்பி இதெல்லாம்? என்ன பழக்கம் இதெல்லாம்? ஏய் அவ்வளவுதான் உனக்கு. மச்சான் என்னடா? பாத்தியா அர்ஜுன் தம்பி, உன் முன்னாடியே எப்படி பேசுறான்னு பாத்தியா? பாத்துக்கோ, இவனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? டேய் அருண், என்ன ஷீலா, என்ன ஆச்சு? ஏன்டா ஷீலாவை திட்டிட்டு இருக்கா? போன்ல பேசுறேன், அவனை வர சொல்லுன்னு என்னையும் மரியாதை இல்லாம பேசுற. அர்ஜுன் என்னப்பா இதெல்லாம்? வண்டியா வா, நீ எப்ப வருவேன்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா வா, உன் பொண்டாட்டி கேத்துக்கிட்டுலாம் பேசாத. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கேளு. ஏங்க ஷீலா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கும் அவனுக்கும்? ஏன் வந்து வீட்டுல கத்திட்டு நிக்கிறான்? அர்ஜுன் தம்பி என்னப்பா சொல்லு. ஷீலா அழுதுட்டு நிக்கிறா. ஏங்க, நான் பாட்டுக்கு வீட்டுல இருக்கேங்க. வந்தான் ஷீலா ஷீலான்னு கத்துறான். என்னடா இப்படி கூப்பிடுறானே, யாரா இருக்கும் எவரா இருக்கும்னு சொல்லி ஓடியாந்தேங்க. டபக்குன்னு கை பிடிச்சி இழுத்துட்டான்.
எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, என்னடா இது? என்னைக்கும் இல்லாம அருணே இப்படி நடந்துக்கிறானே. என்னது? இங்க பாரு, மறைக்காத சரியா? நான் உன் கையை பிடிச்சு இழுத்தனா? அட கடவுளே, இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்குமா? இங்க பாருனே, உன் பொண்டாட்டி சொல்றத நம்பாத, எல்லாமே பொய்யா பேசுது. நான் எப்போ உன் கையை பிடிச்சு இழுத்தேன்? ஏன் இப்படி எல்லாம் பொய் சொல்றீங்க? ஏண்டா அப்படியா? ஏய், நீ கிறுக்காடா? என்ன சொல்லிட்டு இருக்கு? நான் அது கையை பிடிச்சு இழுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கு, அப்படியான்னு கேட்டுட்டு இருக்க? நான் ஏன்டா பிடிச்சு இழுக்க போறேன்? அருண், என்னடா இதெல்லாம்? என்ன பழக்கம்டா? அண்ணே, நீ நம்பாத. ஏங்க, இப்படி எல்லாம் பொய் சொல்லணும் எனக்கு என்ன தேவையாங்க? அவன் என் தம்பி மாதிரி, பிள்ளை மாதிரி தானங்க அவையெல்லாம். இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கலங்க. நினைச்சே பார்க்கல. எனக்கு அப்படியே பக்குன்னு விட விடன்னு ஆடிட்டு, வீட்டில் வேற யாரும் இல்லையா? அருண் என்னடா பண்ற? என்னடாச்சு? என்னடா நான் கேட்குறேன். அண்ணின்னு ஷீலான்னு கூப்பிட்றான், அப்புறம் அண்ணின்றான், ஷீலான்றான், கைப்பிடிச்சிட்டுறான். எனக்கு பக்குன்னு ஆயிட்டு நானே பதறிட்டேன். நல்ல வேளை அர்ஜுன் தம்பி வந்ததுதான் விட்டான். ஐயோ, இப்படி எல்லாம் ஒரு பொய் நான் பார்த்ததே கிடையாது. டேய், இப்படி பண்ணனியா நீ? உன்னை நம்பவே முடியலையே. உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குடா. அண்ணே, நீ நம்புறியாப்பா அவங்க சொல்றதா? அண்ணே, அருண் அப்படி பண்ணுவானா? அண்ணி ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. அருண் அப்படி பண்ண மாட்டானே. அண்ணே, நீங்களும் சந்தேகப்படுறீங்க போல அருண் மேலா? நான் என்ன பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, இப்படி ஒரு இதெல்லாம் பொய் சொல்லுவேனாங்க? ஷீலா, ஏண்டா டேய்? ஏங்க, நான் சொல்றது நிஜமாவே உண்மைங்க. இதுல எந்த வித பொய்யுமே கிடையாது. நான் ஏங்க மறைக்க போறேன் உங்ககிட்ட? நிஜமாவே இதுதாங்க நடந்ததே. இவன் இப்படி பண்ணுவான் நான் ஒரு நாளும் நினைக்கவே இல்லைங்க. இவன் தம்பி மாதிரி நினைச்சேன். சில நேரத்துல என் பிள்ளை மாதிரி பார்த்துப்பேன் முன்னாடிலாம். இவன் போய் என்ன தப்பா நினைப்பான்னு நான் நினைச்சே பார்க்கலங்க. இவன் இப்படி என்கிட்ட நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க. ஐயோ, இல்லா அல்லாத. அவனை என்ன பண்றேன் பாரு. இப்ப மட்டும் அல்லாத, எழுந்துரு. இல்லங்க, என்னால நினைச்சு பார்த்தா கூட நினைக்க முடியல. இவன் போய் இப்படி எல்லாம் பண்ணுவானா நினைக்கவே இல்லைங்க. நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.